குட் ஈவினிங் டு ஆல். தி ப்ரோலோட்டரி பிளேடர்ஸ் சார்பாக வந்து நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து செஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 8 நாள் தான் இருக்கு நம்ம சிவில் ஜட்ஜி எக்ஸாமுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து என்னென்ன பனிஷ்மெண்ட் பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க நசீமா மேம். மேம் மேடம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபென்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸோட வந்து எண்ட்ல கேளுங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோவே ஆடியோ மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேம். மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? மேம் தெரியுது மேம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பனிஷ்மெண்ட் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஓவர்வியூ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா வாட் கான்ஸ்டியூட்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ். ரெண்டாவது டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அபியூஸ். மூணாவது பனிஷ்மெண்ட் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் இந்தியன் பீனல் கோட் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தோம்னா 498A சிஆர்பிசி ஐபிசி என்ன சொல்லுது, சிஆர்பிசி 125 வந்து என்ன சொல்லுது. அடுத்து பனிஷ்மெண்ட் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அடுத்து எலிஜிபிலிட்டி ஃபார் ரெமடிஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அடுத்து ஸ்கோப் என்னன்னு பார்க்க போறோம். ரெமடிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க போறோம். ரைட் டு ரிசைட் இன் ஷேர் ஹோல்ட் என்னென்ன ரைட் இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்ன, மானிட்டரி ரிலீஃப் என்னெல்லாம் மானிட்டரி ரிலீஃப், கஸ்டடி ஆர்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்து காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். இது இல்லாம மத்த உரிமையியல் தீர்வுகள் அதர் சிவில் ரெமடிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் கான்ஸ்டியூட்ஸ் விமன் டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து என்ன வந்து கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படிங்கறது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு செக்ஷன் 3 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 இதுல ஃபாலோ பண்ற இனி சொல்ல போற 3 விஷயங்கள் இருந்தா அது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா த்ரெட் டு ஹெல்த், லைஃப் அண்ட் சேஃப்டி. ஃபர்ஸ்ட் மேஜர் இன்கிரீடியன்ட் ஒரு டிவிஏ பொறுத்த வரைக்கும், டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் இன்கிரீடியன்ட் யாரு அப்படின்னா அங்க ஒரு விமன் தான் இருப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெண்களுக்கான சட்டம். சோ இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். threat to health, life, first ingredient, threat to health, life and safety. Domestic violence can manifest as mental or physical abuse, including acts of sexual, verbal, economic and emotional natures. அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு எதை ரிலேட் ஆகி இருந்தா threat to health, life and safety சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆக்ட் வந்து செக்ஷுவல் ஓரியன்டா இருக்கலாம், வெர்பல் ஓரியன்டா இருக்கலாம், எக்கனாமிக் ஓரியன்டா இருக்கலாம், அல்லது மற்றும் எமோஷனல் நேச்சராகவும் வந்து இருக்கலாம். ஒரு ஆக்ட் ஒரு பிஹேவியர்ல ஒரு என்னென்ன பிஹேவியர் வந்துட்டு இதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, threatens the victim health, life and safety. தென் ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட்டனிங் பத்தி பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஹராஸ்மெண்ட். எதுக்காக ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க? ஒரு விமன் பொறுத்த வரைக்கும் மேரிடான விமனை பொறுத்து அந்த டொமஸ்டிக்ல எதுக்கெல்லாம் வந்துட்டு ஹராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா, டிமாண்ட்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது டவுரி, மூணாவது வேல்யூபிள் செக்யூரிட்டி,
such as jewelry or other assets. அதுதான் harassment. Includes any form of harassment that causes injuries to the victim or coercion. Coercion நம்மளுக்கு என்னன்னு தெரியும், வற்புறுத்துதல் on the victim or other people associated with the victim. It may involve unlawful demands for, அந்த டிமாண்ட் வந்து அன்லாஃபுல்லி இருக்கணும். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி, டவுரி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி, ஜுவல்லரி ஆர் அதர் அசெட். ஹராஸ்மெண்ட் பிளஸ் ஹார்ம் ஆர் இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் த்ரெட்டனிங் இருக்கணும், ரெண்டாவது ஹராஸ்மெண்ட் இருக்கணும், மூணாவது ஹார்ம் ஆர் இன்ஜுரி இருக்கணும். ஹார்ம் ஆர் இன்ஜுரி எதை பொறுத்து இருக்கணும்? டொமஸ்டிக் வயலன்ஸ் என்கம்பasses causing harm or injury to the victim through physical or mental means. அது பிசிக்கலாவும் இருக்கலாம், மென்டலாவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ இருக்கலாம். This can includes acts of physical aggression, emotional abuse or any other harm inflicted upon the victim. எந்த வகையிலயும் வந்து ஒரு ஹார்ம் வந்து ஏற்பட்டு இருக்கலாம். இல்ல பிசிக்கலா வந்து அடிக்கிறது, இல்ல எமோஷனலா வந்து அபியூஸ் பண்றது இருந்ததுன்னா ஹார்ம் ஆர் இன்ஜுரி கீழே வரும். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா வாட் கான்ஸ்டிடியூட் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் த்ரெட், ரெண்டாவது ஹராஸ்மெண்ட், மூணாவது ஹார்ம் ஆர் இன்ஜுரி. இந்த மூணு கேரக்டர்ஸையும் இருந்ததுன்னா இது டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகே, இதை எந்தெந்த கேஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா வஜ்ரேஷ் வெங்கடரே அன்பேகார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஒருத்தங்க அவங்களுடைய ஒய்ஃப வந்து 2-3 டைம் அடிக்கிறாங்க, அதனால ஒரு சூசைடு அவங்க ஒரு விமன் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா அது அன்அக்செப்டபிள். அது வந்து போதுமான காரணமா வந்து இருக்காது அப்படிங்கறது இந்த வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பிடி பானட் வெர்சஸ் சவிதா பானட். இதுல ஒரு விமனுக்கு வந்து 63 வயசு ஆகுது. ஓகேங்களா, 31 வருஷம் ஆச்சு, மேரேஜ் ஆகி 31 வருஷம் ஆச்சு. அந்த வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதன் மூலமா 31 வருஷங்களை வந்துட்டு எடுக்கல, தனியாவே வாழ வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அமௌண்ட் டு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கறத இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நான் வந்து குரூப்ல இந்த பிபிடி போடுறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ டொமஸ்டிக் அபியூஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டொமஸ்டிக் அபியூஸ் அப்படிங்கிறது என்னென்ன வகையான டொமஸ்டிக் அபியூஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அபியூஸ். பிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது உடல் ரீதியா ஒரு அபியூஸ் ஏற்படுத்துறது. அது வந்து ஸ்லாப்பிங்கா இருக்கலாம், பைட்டிங்கா இருக்கலாம், கிக்கிங்கா இருக்கலாம், ஹிட்டிங்கா இருக்கலாம், பீட்டிங்கா இருக்கலாம். ஒண்ணு அரையிறது, கடிச்சு வைக்கிறது, கிக்கிங், குத்துறது, ஹிட்டிங், அடிக்கிறது, அப்புறம் பீட்டிங். ரெண்டும் சிமிலரான மீனிங் தான். Physical abuse involves any violent act that causes pain or suffering to the victim, such as slapping, biting, kicking, hitting, or beating. It may also include forcing someone or to use drugs or alcohol against their will or denying them necessary medical treatment. இப்போ ஒருத்தங்க வந்துட்டு ஒரு வைஃப வந்து இன்டியூஸ் பண்றாங்க, ஒரு ட்ரக்கை வந்து எடுத்துக்கணும், இல்ல வந்து ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது தான் இதுல சொல்றாங்க. எக்கனாமிக் அபியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விக்டிம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பினான்ஸாவோ அவங்க ஒரு பணத்தை வந்து யூஸ் பண்றத வந்து தடுக்கிறதோ, இல்ல வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு எஜுகேஷனல் அவங்க குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு வேலை வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு, அந்த கிடைக்கிற வேலையை ப்ரிவென்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எக்கனாமிக் அபியூஸ். 3 அபியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசிக்கல் அபியூஸ், ரெண்டாவது எக்கனாமிக் அபியூஸ். எக்கனாமிக் ஓரியன்டா ப்ரிவென்ட் பண்ணி அதன் மூலமா ஒரு அபியூஸை கிரியேட் பண்றாங்கன்னா அதுதான் எக்கனாமிக் அபியூஸ். அடுத்து டெக்னாலஜிக்கல் அபியூஸ். டெக்னாலஜிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விக்டிம் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க, சோசியல் மீடியால வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு எப்படி சொல்றது, அதை தடுக்கிறது, அதன் மூலமா ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கெயின் வந்துட்டு இருக்கும்,
அது மூலமா ஏதாவது ஒரு நாலேஜ் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றது, தடுக்கிறது. அத பத்தி சொல்றதுதான் டெக்னாலஜிக்கல் அபியூஸ். அடுத்து பனிஷ்மெண்ட் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ரெண்டு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம். ஒண்ணு வந்து இந்தியன் பீனல் கோட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்படுது அப்படின்னா. இப்போ இந்தியன் பீனல் கோட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 498A, cruelty by husband or relatives of husband. 498A, cruelty. Section 498A என்னன்னு பார்த்தோம்னா, the IPC deals with acts of cruelty against women committed by their husband or their relatives. This section prescribes punishment including imprisonment for up to 3 years and fine. Cruelty, as defined in the explanation to section 498A, encompasses various willful acts that can drive a woman to contemplate suicide, cause physical or mental harm, or involve harassment to extort money from their relatives. அதாவது ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சூசைட் பண்ண வைக்கிறதுக்காக இன்டியூஸ் பண்றது. எதுக்காக அப்படின்னா அவங்கள வந்து ஒரு சித்திரவதை செய்யறது மூலமாவோ, அவங்கள ஒரு பிசிக்கலாவும் மென்டலாவும் வந்துட்டு ஒரு ஹார்ம் ஏற்படுத்துறது மூலமாவோ, இல்ல வந்துட்டு ஒரு சொத்து வாங்கிட்டு வா, இல்ல வந்து நகை வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்துறதுனாலயோ ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது கீழே அதாவது கொடுமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் கீழே வந்துட்டு இது வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 498A. இந்த சோசியல் ஆக்ஷன் போரம் ஃபார் மேனவ் அதிகர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியால 498A பொறுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ்க்கு ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேசஸ் படிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து அது புரியும். அடுத்து பார்த்தோம்னா, அதாவது அந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 498A பொறுத்து அந்த செக்ஷனை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறதும் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸ் ஆஃப் ராஜேஷ் சர்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, in the court noted the tendency to implicate all family members based on general allegation to resolve marital disputes. It's observed that many complaints were filed impulsively over tribal issues lacking sincerity, unwarranted arrest, and the non-compoundable nature of offense caused hardships for the parties involved and hindered the possibility of settlement. The court emphasized the need for comprehensive investigation to address this concern. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ராஜேஷ் சர்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அடுத்து 498A. In addition to section 498A, the IPC also includes provisions to punish husbands in case of dowry death. Under section 304B, it also addresses offenses relating to previous hurt abatement to suicide. 498A வந்துட்டு அதன் மூலமா ஒரு டவுரி டெத் வருது அப்படின்னா அந்த இடத்துல 304Bயும் வந்துட்டு வரும். பி ஃபார் பிரைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார் பிரைட் அப்படின்னா 304B அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து திருமணமான பெண்ணுக்கு ஒரு டெத், அத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 304B, the address of offense related to இத வந்து grievous hurt abatement of suicide, இது வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 125 of CRPC மெயின்டெனன்ஸ். அடுத்த பனிஷ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர்ஸ்.
125 நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். CRPC enable obtaining maintenance order for wives, children and parents. This provision aim to prevent hardship rather than impose punitive measures. The definition of wife under section 125 is broad, encompassing not only married women but also divorced women, second wives, and women in living relationship. However, it does not include women whose marriages are void. இதுல யார் யாரெல்லாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வாங்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கு. ஒண்ணு வந்து மேரிட் விமன், இன்னொன்னு டிவோர்ஸ்டு விமன், செகண்ட் வைஃப்ஸ், மேரிட் விமன் இன் லிவிங் ரிலேஷன்ஷிப். இதுல யாரு இன்வால்வ் ஆக மாட்டாங்க, இன்க்ளூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கறது பார்த்தோம்னா, மேரேஜஸ் வந்து வாய்டு மேரேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இதுல அந்த விமன் வந்துட்டு இதுல இன்க்ளூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பனிஷ்மெண்ட் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இத பொறுத்த வரைக்கும் என்ன, அதாவது டிவிஏ ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்னென்ன பனிஷ்மெண்ட் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். There must be a domestic relationship between proletariat and the perpetrator and the victim to seek legal recourse for the domestic violence. The domestic relationship is between two individuals who live or have lived together in a shared household and are related by consanguinity, marriage, or a relationship similar to marriage. அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மேரேஜ் ரிலேட்டடாவும் இருக்கலாம், இல்ல மேரேஜ் ஆகி டூ இண்டிவிஜுவல் வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கறது, சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. The term like marriage has been broadly interpreted in the case of Indra Sharma versus BKV Sharma. இந்த கேஸ்ல தான் வந்துட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லியிருப்பாங்க. Guidelines for determining whether a living relationship falls within the scope of relationship like marriage. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அது வந்து மேரேஜ் போலவே வந்து இருக்கும் அப்படிங்கறத இந்த எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா, இந்திரா சர்மா வெர்சஸ் விகேவி சர்மா. However, the case of டி வேலுசாமி வெர்சஸ் டி பச்சையம்மாள், இந்த கேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆர் வீக்கெண்ட் டுகெதர் டஸ் நாட் எஸ்டாப்ளிஷ் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். ஒரு நாள் சேர்ந்திருந்த, வாரத்துல ஒரு வாரம் வந்துட்டு நாங்க சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கறத பொறுத்து இது வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரலாமா அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டி வேலுசாமி வெர்சஸ் பச்சையம்மாள் அப்படிங்கிற கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி ஃபார் ரெமடிஸ் அண்டர் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2A பொறுத்த வரைக்கும் யாரு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் என்ன அப்படிங்கறதே இதுல மேஜர் பார்ட் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். விமன் அப்படிங்கறத பொறுத்தா 2A சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 2A ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், an aggrieved person who can avail remedies, aggrieved பர்சனா இருக்கணும், who can avail remedies under the act refers to a woman who is or has been in a domestic relationship with the perpetrator and alleges to have experienced domestic violence. Thus, even if the woman is no longer in relationship with the respondent, she can still seek remedies under the Protection of Women Against Domestic Violence Act 2005. ஃபர்ஸ்ட் ஒரு விமனா இருக்கணும், அவங்க வந்து அக்ரீவ்டு பர்சனா இருக்கணும். அடுத்து நோ லாங்கர் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட ஸ்கோப் பத்தி எந்த கேஸ்ல சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹிர்லால் பி ஹர்சோரா வெர்சஸ் குசும் நெரட்டமடஸ் ஹர்சோரா அப்படிங்கிற கேஸ்ல வந்துட்டு இதோட ஸ்கோப் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. 2Q section 2Q of the act defines respondents as individual who can consider perpetrators of violence against women.
It was held that definition is not limited to adult males but also includes women and not adult males. இது வந்து விமனை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கறதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இன்னொரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஓவர் ரூல் பண்ணிருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அஜய்காந்த் சர்மா வெர்சஸ் அல்கா சர்மா. அடுத்து இந்த சந்தியா மனோஜ் வெங்கடே வெர்சஸ் மனோஜ் பீமராவ் வெங்கடே. இந்த ரெண்டு கேஸ்லயும் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு யாரு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு பொண்ணோட ரிலேட்டிவ் கிடையாது, அந்த பையன் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மேல் ஹஸ்பண்ட், அந்த மேல் ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ்ஸா தான் வந்துட்டு இதுல ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் வந்துட்டு இந்த கேஸ்லயும் வந்து சொல்லியிருக்கோம். இட் வாஸ் ஹெல்ட் தட் ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸ் குட் பி கன்சிடர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் ஆர் மேல் பார்ட்னர் அண்டர் தி ஆக்ட். தி லெஜிஸ்லேச்சர் had never intend to exclude female relatives from the domestic violence act. இதுல பார்த்தோம்னா இதுலயே வந்துட்டு எக்ஸ்பிரஸா சொல்லியிருக்காங்க, எக்ஸ்க்ளூட் ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸ் from the Domestic Violence Act 2005 provisions, even though the term female is not explicitly used in section 2q. The expression relative should not be given a restrictive meaning, nor has it been defined as specific to males only. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா மேல் ரிலேட்டிவ்ஸ் பத்தி மட்டும்தான் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெமடிஸ் அண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் அகேன்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். என்னென்ன மேஜர் ரெமடிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம்னா, இப்போதான் வந்துட்டு நம்ம 17ல இருந்து அந்த செக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவோம் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். 17(1) என்னன்னு பார்த்தோம்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 stipulates that every woman is a domestic relationship has the right to reside in a shared household irrespective of her ownership or interest in the property. 17(2) further prohibits the respondent from evicting or excluding the aggrieved person from shared household. இதுக்கு கேஸ் லாஸ் பார்த்தோம்னா பிம்லா பீன் அஜித் பாய் பட்டேல் வெர்சஸ் வட்சலா பீன் அசோக் பாய் பட்டேல். ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு பத்தி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விமன்ஸ் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தி கோர்ட் கிளாரிஃபைட் தட் விமன்ஸ் ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ் அண்டர் தி ஆக்ட் இஸ் லிமிட்டட் in joint properties in which the husband has a share and she is not entitled to the respondent's property. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்துட்டு ஓனர்ஷிப்பும் இன்ட்ரெஸ்டும் ஒய்ஃபுக்கும் சேர்ந்துதான் இருக்கும் இல்லைங்களா. அப்படி சேர்ந்து இருக்கும் போது அங்க ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு ரைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒய்ஃபுக்கு வந்து வந்துருது. இப்போ ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டில வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு ஷேர்ல மட்டும்தான் அவருக்கு ரைட் இருக்கும். அப்போ அந்த ஷேர் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விமனுக்கு ரைட் வரும். கரெக்டுங்களா. அப்போ ஷேர்ல போயிட்டு இப்போ ஹஸ்பண்ட் அவங்க உயிரோடு இருக்கும்போது இவங்க போய் ரைட் கிளைம் பண்ண முடியும்னா முடியாது. அதத்தான் வந்து இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. பிமலா பின் அஜித் பாய் பட்டேல் வெர்சஸ் வட்சலா பின் அசோக் பாய் பட்டேல். அடுத்த கேஸ் இஷ்பால் சிங் கஹாய் வெர்சஸ் ரமன்ஜித் கஹாய். It was held that the victim could apply the court for residence order concerning shared household, including a matrimonial home, regardless of ownership or interest in the property. Shared household பொறுத்து ரைட்ட வந்து கிளைம் பண்ற உரிமை வந்து ஒரு விமனுக்கு இருக்கு. ஓகே. அடுத்து ரிலீஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர்டர்ஸ் இன் ப்ரொவைடட் அண்டர் Section 19 of the Act. According to this Section 19 of magistrate can pass residence order in that include என்னென்ன
ஒரு ஆர்டர்ல வந்து இன்க்ளூட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம். ரெஸ்ட்ரைனிங் தி ரெஸ்பாண்டன்ட் ஃப்ரம் டிஸ்போசஸிங் ஆர் டிஸ்டர்பிங் தி பொசிஷன் ஆஃப் தி அக்ரீவ்டு பர்சன் இன் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் regardless the respondent legal equitable interest in the property. ரெஸ்பாண்டன்ட் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றாரு, ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு இருக்கு, ரெஸ்பாண்டன்ட் வந்து தொந்தரவு பண்றதுல இருந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணலாம். டைரக்டிங் தி ரெஸ்பாண்டன்ட் டு வெக்கேட் தி ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு. ரெஸ்பாண்டன்ட் அங்க தொந்தரவு கொடுக்கற மாதிரி இருந்தாங்க அப்படிங்கும் போது அவங்கள வெக்கேட் பண்றதுக்கு ஒரு டைரக்ஷனும் வந்து பாஸ் பண்ணலாம். அடுத்து ரெஸ்ட்ரைனிங் தி ரெஸ்பாண்டன்ட் or any of their relatives from entering the portion of shared household where the aggrieved person resides. இப்போ ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க, பெட்டிஷனர் வந்துட்டு யாரா இருப்பாங்கன்னா ஒரு விமனா இருப்பாங்க, அவங்க அக்ரீவ்டு பர்சனா இருக்கும்போது ரெஸ்பாண்டன்ட்டும் அவங்களுடைய ரிலேஷன்ஸும் இந்த அக்ரீவ்டு பர்சனுடைய ஒரு அவங்க இருக்காங்கல்ல அவங்க ரெசிடென்ஸ்குள்ள ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள என்ட்ராகிறத பொறுத்து ஒரு ரெஸ்ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்கலாம், ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரைனிங் தி ரெஸ்பாண்டன்ட் ஃப்ரம் ஏலியனேட்டிங் ஆர் என்கம்பரிங் தி ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட். ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துறதுல இருந்து ஒரு ரெஸ்பாண்டன்ட் ரெஸ்ட்ரைன் பண்ணலாம். அடுத்து ரெஸ்ட்ரைனிங் தி ரெஸ்பாண்டன்ட் ஃப்ரம் ரினவுன்சிங் their ரைட்ஸ் இன் தி ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் except the leave of the magistrate. இப்போ ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஒரு பெர்மிஷன் தவிர்த்து ஒரு ரெஸ்பாண்டன்ட் வந்துட்டு அவங்களுடைய ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து ரெஸ்ட்ரெயின் ஆகிறத பொறுத்து ஒரு அதாவது அவங்க பெர்மிஷன் இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கறதான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து directing the respondent to provide the same level of alternate accommodation for the aggrieved person as enjoyed in the shared household or to part rent for the such alternate accommodation if necessary. இப்போ ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அங்க வந்து இந்த அக்ரீவ்டு பர்சன் ஆஃப் விமன் வந்துட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு ஆல்டர்னேட் அகாமடேஷனை வந்துட்டு ரெஸ்பாண்டன்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மெஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஆர்டர் வந்துட்டு இதன் மூலமா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத 19 சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு இன்டர்பிரேட்டேஷன் எஸ்.ஆர். பட்ரா வெர்சஸ் தருணா பட்ரா இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஆல்டர்னேட் அகாமடேஷன் அப்படிங்கறத பொறுத்து இந்த ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுல கொண்டு போய் விட முடியுமா, அவங்க ஒய்ஃபை வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுல கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னா அதுல வந்து முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் கிளாரிஃபைட் that the wife's claims for the alternate accommodation under section 19(1)(f) can only be made against her husband or not against her in-laws or other relatives. அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ். செக்ஷன் 18 வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. செக்ஷன் 18 of Domestic Violence Act empowers the magistrate to issue a protection order based on their prima facie opinion. The order prohibits the respondent from engaging the various action including என்னெல்லாம் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். பிரைமா ஃபேசியை பொறுத்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து பாஸ் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கமிட்டிங் எனி ஆக்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ், ஏதாவது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டிவிட்டி வந்துட்டு கமிட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து. எய்டிங் ஆர் அபேட்டிங் கமிஷன் ஆஃப் ஆக்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ். அடுத்து entering the place of employment of aggrieved person or in the case of child their school or other place frequented by them. Attempting to communicate with the aggrieved person in any form including personal, oral, written, electronic or telephonic contact. Alienating any assets, operating bank lockers, bank accounts jointly or singly held by both parties, including the aggrieved person's freedom or other property held jointly, separately by the parties without magistrate permission. Inflicting
violence on the dependents, other relatives, or anyone who assists the aggrieved person against domestic violence, committing any other act specified in protection order. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்துட்டு எதை பொறுத்தெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ அக்ரீவ்டு பர்சன் எங்கெல்லாம் வந்து போறாங்களோ அவங்கள ஹார்ம் பண்றது மூலமா வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரெஸ்பாண்டன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேங்க் லாக்கர் யூஸ் பண்ணும்போது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுல வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்துறது, அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அவங்க ஏற்படுத்தும் போது, எலக்ட்ரானிக்கா இருக்கட்டும், ரிட்டனா இருக்கட்டும், ஓரலா இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ரெஸ்பாண்டன்ட்னால ஏற்படுது அப்படிங்கறத பொறுத்து அத ரெஸ்ட்ரெயின் பண்றதுக்காக மெஜிஸ்ட்ரேட் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டரை ஒரு விமனுக்கு ஃபேவரா வந்து கொடுக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு கேஸ், இது ரிலேட்டடான ஒரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, மதுசூதன் பரத்வாஜ் வெர்சஸ் மம்தா பரத்வாஜ். It was established that two important factors need to be proved favor of the aggrieved women: the opportunity of hearing to the parties and prima facie satisfaction of occurrence of domestic violence or the likelihood if its occurrence. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கறது சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு சைட்லயும் ரெண்டு தரப்பு இருக்காங்கன்னா ரெண்டு தரப்புலயும் வந்துட்டு அவங்களுடைய வாதத்தை சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும், ரெண்டு சைடும் கேட்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் பிரைமா ஃபேசி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. Or the likelihood of its occurrence. However, it was clarified that the requirement of providing an opportunity for a hearing does not imply that such order can only be passed after the hearing. எந்த ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரெண்டு தரப்புலையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கறத இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. மதுசூதன் பரத்வாஜ் வெர்சஸ் மம்தா பரத்வாஜ். ஒரு கேஸ்க்கு வந்துட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ கொடுத்து பிரைமா ஃபேசி செக் பண்ணணும், இன்னொன்னு ரெண்டு தரப்புலையும் கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, ரெண்டு சைட்லயும் கேட்காம எந்த ஒரு ஆர்டரையும் வந்து பாஸ் பண்ண கூடாது அப்படிங்கறதையும் இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, சரஸ்வதி வெர்சஸ் பாபு. It was held that parties' contacts before the commencement of Domestic Violence Act can be considered while issuing orders. Section 18, 19, 20 of the Act. This allows examination of relevant conduct even before the Act come into effect. Just reference காக பாத்துக்கோங்க. அடுத்து மானிட்டரி ரிலீஃப்ஸ். மானிட்டரி ரிலீஃப்ஸ் பத்தி சொல்றது ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 20. என்னென்ன மானிட்டரி ரிலீஃப் எல்லாம் ஒரு அக்ரீவ்டு விமனுக்கு வந்து இருக்கலாம் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட பொறுத்து என்னென்ன மானிட்டரி ரிலீஃப் எல்லாம் வந்து கொடுக்கலாம். இப்போ ஒரு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்துட்டு ஒரு விமன் என்டர் ஆகுனாங்கன்னா அவங்க மட்டும் தனியா என்டர் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய குழந்தைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா குழந்தையோட சேர்த்துதான் வந்து என்டர் ஆவாங்க. அப்படிதான் வந்து கேஸே போடுவாங்க. குழந்தை இல்லைன்னா அந்த பெட்டிஷனர் மட்டும். ஓகே, அது என்னன்றது பார்க்கலாம். அவங்களுக்கு என்னென்ன மானிட்டரி ரிலீஃப்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். தி அட்ஜுடிகேட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஹஸ் தி அத்தாரிட்டி டு ஆர்டர் தி ப்ரிப்பரேட்டர் to provide monetary reliefs to compensate for the expenses and losses incurred by the aggrieved women and any child as a result of the domestic violence. The monetary relief may include என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். லாஸ் ஆஃப் ஏர்னிங். ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்பட்டது அப்படின்னா அதனால அதன் விளைவுனால அந்த ஒய்ஃப்னால எதுவும் வந்துட்டு அவங்க ஏர்னிங் பர்சனா சம்பாதிக்கிற பர்சனா இருக்கும்போது அவங்க அந்த ஒரு ரீசன்னால சம்பாதிக்க முடியாம போகுது. இப்போ எம்சிஓபில பார்ப்போம் இல்லைங்களா, லாஸ் ஆஃப் ஏர்னிங் கொடுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரிதான் இதுலயும் வந்து லாஸ் ஆஃப் ஏர்னிங் வந்து கொடுக்கணும். காம்பன்சேஷன் ஃபார் தி இன்கம் தட் தி அக்ரீட் விமன் குட் நாட் ஏர்ன் டியூ டு தி டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ்னால ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கணும், அதனால அவங்களுடைய லாஸ் ஆஃப் ஏர்னிங் பாதிக்கப்பட்டிருக்கணும், அதன் மூலமா ஒரு காம்பன்சேஷனை வழங்கலாம். அடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்.
reimbursement of medical cost incurred by the aggrieved women or the child as the result of violence. இப்போ ஒரு விமனா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களோட குழந்தையாவே இருக்கும், தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சிருப்பாங்க. சோ அப்படி ஒரு காசு வந்து ஏற்படுத்தும் போது அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோட ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் அதுல வந்து ஆர்டரா வழங்கலாம் அப்படிங்கறது செக்ஷன் 20ல சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, காம்பன்சேஷன் ஃபார் எனி டேமேஜ், டிஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் கண்ட்ரோல் ஆஃப் அக்ரீவ்டு விமன். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியோட கண்ட்ரோல் வந்து அந்த அக்ரீவ்டு விமன் கிட்ட இருக்கணும். மூணாவது, அந்த ரெஸ்பாண்டன்ட் போய் அந்த ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் ஆஃப் அக்ரீவ்டு விமன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிய பொறுத்து இவர் போய் ஒரு டேமேஜோ டிஸ்ட்ரக்ஷனோ வந்துட்டு அடிச்சு உடைச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாரு அப்படின்னா லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் இதுல வாங்கலாம். அடுத்து as usual மெயின்டெனன்ஸ். தி ரெமடி ஆஃப் மெயின்டெனன்ஸ் ப்ரொவைடட் அண்டர் திஸ் செக்ஷன் இஸ் இன் addition to the maintenance order granted under 125 of criminal procedure code. 125 of CRPC ல சொல்லி இருக்கிறது படி மெயின்டெனன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த மானிட்டரி ரிலீஃப் இதுக்குள்ளயும் வந்துட்டு வரும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறதும் 125 ஆஃப் சிஆர்பிசிலயும் சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 20 ஆஃப் டிவிஏ ஆக்ட்லயும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கஸ்டடி ஆர்டர்ஸ். கஸ்டடி ஆர்டர்ஸ்ல பார்த்தோம்னா செக்ஷன் 21. கஸ்டடி ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சைல்டு ஆர் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டடியை பொறுத்து ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்றது. அததான் வந்து செக்ஷன் 21ல வந்து சொல்லியிருக்காங்க. Protection of section 21 of Protection of Women Against Domestic Violence Act grants authority to the magistrate to issue temporary custody order for the any child or children involved in the case. அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற சைல்ட பொறுத்தோ அல்லது சில்ட்ரனை பொறுத்தோ வந்துட்டு எனி அதர் ஆர்டர் டெம்பரரி கஸ்டடியை பொறுத்து ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸையும் பொறுத்து ஒரு மெஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் 21 கீழே வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுலதான் வந்துட்டு வித் ஆர் வித்தவுட் விசிட்டேஷன் ரைட்ஸ் ஃபார் தி ரெஸ்பாண்டன்ட். This provision ensures that the welfare and the best interest of the child are considered during the proceedings. Okay, then அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ். ஒரு செகண்ட், அந்த கஸ்டடி ஆஃப் சைல்டு கஸ்டடி ஆர்டர்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு கேஸ்ல இருக்கு. அம்புலா மனோஜ் வெர்சஸ் அம்பலா பாவனா, AIR 2011 NOC 207 AP. இந்த கேஸ்ல வந்து ஃபாதர் வந்து ஒரு குழந்தையோட கஸ்டடி எடுக்கிறத பத்தி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ். காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ஷன் 22 ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் அகேன்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் empowers the magistrate to direct payment of compensation and damages for physical and mental injuries caused by domestic violence. The provision acknowledges the harm inflicted upon the aggrieved person and provides a mechanism for obtaining financial redress. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கணும், அதன் மூலமா வந்துட்டு அந்த விமனுக்கு வந்துட்டு அதிகப்படியான ஹார்ம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்ல குழந்தைங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தே வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது பட்சத்துல காம்பன்சேஷன் மொத்தமா காம்பன்சேஷன் வழங்குறதுக்கு ஒரு உத்தரவு இந்த செக்ஷன் 22 கீழே ஒரு மெஜிஸ்ட்ரேட் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதர் சிவில் ரெமெடிஸ். இந்த டிவிஏ ஆக்ட பொறுத்து அடுத்த என்ன சிவில் ரெமெடிஸ், கிரிமினல்ல வந்து நம்ம பார்த்துட்டோம், சிவில் ரெமெடிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா டிவோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிவோர்ஸ், லீகல் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், லீகல் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ். அடுத்து ஜுடிஷியல் செப்பரேஷன். ஜுடிஷியல் செப்பரேஷன் வந்துட்டு இதுல வழங்கப்படலாம். ஜுடிஷியல் செப்பரேஷன் என்ன பார்த்தோம்னா the legal arrangement by spouses living separately without terminating the marriage. மேரேஜ் வந்து டெர்மினேட் ஆயிருக்காது, டிவோர்ஸ் ஆனாதான் டெர்மினேட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல
2 பேரும் வந்து தனித்து வாழலாம் அப்படிங்கறத ஜுடிஷியல் செப்பரேஷன்ல சொல்றாங்க. அடுத்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட் அப்படின்னா மனவாழ்வை மீட்கொணர்வு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரிஞ்சிருப்பாங்க, திரும்ப வந்து சேர்ந்து வாழ்றதுக்கான உரிமை. The legal remedy that enables one spouse to request the court's intervention for the resumption of material cohabitation. அடுத்து மெயின்டெனன்ஸ் ரெமெடி. மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கான ரெமெடி. The legal obligation for one spouse to provide financial support to the other spouse during after separation or divorce. செப்பரேஷன் ஆயிட்டு இருக்கும் போது இல்ல ஆஃப்டர் செப்பரேஷன்லயும் கேட்கலாம், டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து மெயின்டெனன்ஸ் ரெமடியை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அலிமோனி பார்த்தோம்னா ஜீவனாம்சம், ரெண்டும் ஒண்ணுதான், மெயின்டெனன்ஸ் அண்ட் அலிமோனி. Financial support provided by one spouse to other after divorce or separation to meet their ongoing needs. ஃபியூச்சர் நீட்ஸ் வந்து இருக்கும்போது அதுக்காக ஒரு அலிமோனி ஜீவனாம்சம் வந்து கேட்கறது தான் வந்து அந்த அலிமோனியில வந்து சொல்லியிருக்காங்க. சோ மொத்தம் 5 சிவில் ரெமடிஸ் வந்து இருக்கு. 1 வந்து டிவோர்ஸ், 2 ஜுடிஷியல் செப்பரேஷன், 3 ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், மெயின்டெனன்ஸ், அலிமோனி. அடுத்து இது ஓவர்வியூவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, the punishment of domestic violence in India governed by Protection of Women from Domestic Violence Act 2005. The act provides various measures address domestic violence, including protection orders பத்தி சொல்றாங்க, residence orders பத்தி சொல்றாங்க, monetary relief, custody orders and compensation for injuries. Perpetrators can face legal consequences such as restraining orders, financial compensation, and temporary loss or custody rights. Severity of punishment depends on the nature and gravity of offense. Also, Section 498A, Indian Penal Code, punishes cruelty against women, while Section 125 of Criminal Procedure Code provides for maintenance of orders. So, Domestic Violence Act வந்து ஓவர்வியூவா என்னென்ன சொல்லுது? இந்தியன் பீனல் கோடு வந்துட்டு 498A ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்காங்க. 125 ஆஃப் சிஆர்பிசில வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறதோட இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ. இதுல ஏதாவது எடுத்ததை பொறுத்து ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனிஒன் கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க, ஹேண்ட் பண்ணுங்க, நான் ஒருத்தவங்க கொடுக்குறேன். இந்த பிபிடி வந்துட்டு நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். இத பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஓவர்வியூவா பார்க்கலாம். ஒரு அக்ரீடு பர்சன் ஆஃப் விமன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 12 ஆஃப் டிவிஏ ஆக்ட் பொறுத்து ஒரு அப்ளிகேஷன் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கறது மூலமா இந்த 17, 18, 19, 20, 21, 22 இந்த ரிலீஃப்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா டிவிஏ ஆக்ட். ஓவர்வியூவா பார்க்கணும்னா அதான். இதுல என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறது கன்க்ளூஷன் நான் சொல்லிட்டேன். டொமஸ்டிக் வைலன்ஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் வாங்கலாம், ரெசிடென்ஸ் ஆர்டர்ஸ் வாங்கலாம், மானிட்டரி ரிலீஃப் வந்து கிளைம் பண்ணலாம், கஸ்டடி ஆர்டர்ஸ் வந்து பார்க்கலாம், அப்புறம் காம்பன்சேஷன் ஃபார் இன்ஜூரிஸ் வந்து கேட்கலாம். அடுத்து perpetrators can face legal consequences as a restraining order, financial compensation, temporary loss of custody rights. சோ இதுல எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஆக்ட வந்துட்டு நம்ம பெனிஃபிட்டா வந்து ஒரு விமனுக்காக ஒரு பெனிஃபிட்டா வந்து யூஸ் பண்ணிருக்கணும். அதாவது முன்னாடியே வந்து ஒரு கேஸ்ல வந்து நம்ம பார்த்தோம், இந்த ஆக்ட எக்காரணத்தை கொண்டும் மிஸ்யூஸ் பண்ணிடக் கூடாது. ஒரு விமனை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டமே தவிர இதை மிஸ்யூஸ் பண்றதுக்காக இல்ல. So thank you for this opportunity. Thank you all. Thank you ma'am. பார்ட்டிசிபென்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க மேடம். சுதா மேம் சொல்லுங்க மேம்.
சுதா மேம். சொல்லுங்க மேடம். மேடம் எனக்கு செக்ஷன் 21 மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். கஸ்டடி ஆர்டர் மட்டும். ஓகே. கஸ்டடி ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இப்போ வந்து ஒரு விமன் அக்ரீவ்டு பர்சன் ஆஃப் விமன் வந்துட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தையோட கஸ்டடி வந்து இருக்காது. இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபோட அந்த குழந்தையோட கஸ்டடியை வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற போது கஸ்டடி கேட்டு என் குழந்தை வந்து என்கிட்டதான் இருக்கணும் அப்படிங்கறத கேட்டு ஒரு ஒய்ஃப் வந்து பெட்டிஷன் போடலாம். அதர்வைஸ் இப்போ ரெஸ்பாண்டா இருக்கிறாங்க, மேல் சைல்டு இருக்கு, ஒரு மென் வந்துட்டு அதாவது ரெஸ்பாண்டன்ட் வந்துட்டு விமன் கிட்ட குழந்தையோட கஸ்டடியை கேட்டு ஒரு பெட்டிஷன் போடலாம். அதன் பேர்ல ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் திஸ் கேஸ் மெஜிஸ்ட்ரேட் வந்துட்டு ஆர்டர் போடலாம். கஸ்டடி ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு குழந்தையோட கஸ்டடி வந்து யாருக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்காக தான் செக்ஷன் 21 கஸ்டடி ஆர்டர்ஸ். இதுக்கு நான் ஒரு கேஸ்லாவும் சொன்னேன். அம்புலா மனோஜ் வெர்சஸ் அம்புலா பாவனா. அந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஃபாதர் வந்துட்டு ஒரு கஸ்டடி கேட்டிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு விமன் கிட்ட, அதாவது அக்ரீவ்டு பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, விமன், அவங்க கிட்ட வந்து இருக்கும். சோ ஃபாதருக்கு வந்துட்டு இந்த கேஸ் மூலமா கஸ்டடி வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அந்த கேஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் மேடம். இப்ப கஸ்டடி அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தையோட கஸ்டடி வந்து யாருக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் வந்துட்டு செக்ஷன் 21 மேடம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். அப்ப வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபைல் பண்ணலாம். ஒன்னு வந்து விமன் ஆர் மென் ரெண்டு பேருமே பண்ணலாம் மேடம். இதுல வந்து அதனாலதான் வந்துட்டு இந்த ஆக்ட முன்னாடியே சொல்லும் போது அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெண்டு சைடும் வந்து கேட்கணும், கேட்டுட்டுதான் வந்துட்டு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது ரெண்டு தரப்புல ஏதாவது ஒரு தரப்புல கேட்காம வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ மேம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்ததுனாலும் கேளுங்க, அப்படியே பாத்திரலாம். அடுத்து நீங்க பிபிடி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவர்வியூவா உங்களுக்கு என்னென்ன வாட் இஸ் வாட் இதுல இருந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கறது படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகே மேம், பார்ட்டிசிபேட் பண்ணி டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இது குரூப்ல ஷேர் பண்ணிருங்க மேம். எஸ் மேடம், எஸ், நான் போட்டுறேன். ஓகே, thank you so much மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம், சிறப்பா இருந்தது. நிறைய எளிமையா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.